எல்லாம் உட்காருங்க, எல்லாம் உட்காருங்க. வரலாம் வரலாம் வாங்க, வரலாம் வரலாம் வாங்க, வரலாம் வாங்க, வரலாம். ஆனா கொஞ்சம் வழி விடுங்க, மேடையில் இருக்கிறவங்க வழி விடுங்க, கொஞ்சம் மேடையில் இருக்கிறவங்க வழி விடுங்க. வரலாம் வரலாம், இன்னும் வரலாம். பூமி கீழே இருக்கு, பூமி கீழே இருக்கு, பூமி இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கலாம், பூமி இறக்கலாம், இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் இருக்கலாம். போதும் போதும் போதும். ரோப் பட்டை இருக்கு, இப்ப போதும். ரோப் பட்டை இருக்கு, ரோப் பட்டை இருக்கு, ரோப் இறக்குங்க. டவுன் டவுன், ரோப் இறக்குங்க, ரோப் இறக்குங்க, ரோப் இறக்குங்க, ரோப் இறக்கலாம், இன்னும் இறக்கலாம், இறக்குங்க, ரோப் இறக்குங்க, ரோப் இறக்கலாம், இன்னும் இறக்கலாம், ரோப் இறக்கலாம், ரோப் டவுன், ரோப் இறக்கலாம், ரோப் இறக்கலாம், நீங்க உள்ள ரோப் இறக்கலாம், ரோப் இறக்கலாம், ரோப் இறக்கலாம். இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு அரை அடி இறக்கலாம், ரோப் இன்னும் ஒரு அரை அடி, இன்னும் போதும் போதும் போதும். இருங்க, என்ன ட்ரெயின் இருங்க, ரோப் கீழே இருக்கு, இருங்க 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 தலைவரே, போடல மாலை, ரோப் கீழே இருக்குங்க, ரோப் கீழே இருக்குங்க. எல்லாம் கேளுங்க, ரோப் கீழே இருக்குங்க, ரோப் இன்னும் இருக்குங்க, ரோப் இன்னும் இருக்குங்க, இன்னும் இருக்குங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் ஒரு அரை அடி, இன்னும் அரை அடி. போதும் போதும், இன்னும் கொஞ்சம். போதும், நிறுத்துங்க, அப்படியே நிறுத்துங்க. ஆனா நிர்வாகிகள் மட்டும் சேலத்து சிங்க மன்னன் பாட்டு பாடுவானா? சேலத்து சிங்க மன்னன் எடப்பாடியா, சேலத்து சிங்க மன்னன் எடப்பாடியா, பொதுச் செயலாளர் எடப்பாடியா, கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியா, அண்ணன் எடப்பாடியா, அண்ணன் எடப்பாடியா, அண்ணன் எடப்பாடியா. இன்னும் போலாம், இன்னும் போலாம், இன்னும் போலாம். தயவுசெய்து நிறுத்துங்க. ஒரே முறை நகர செயலாளர் அன்பு சகோதரர் ராகேஷ் ஒரே போட்டு வைக்கிறது. இப்போது நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அருமை எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டிலேயே மாலை தூக்குங்க 126 அடி உயரமான கழக கொடியை தன்னுடைய தெருக்கரங்களால் இப்போது ஏற்றிருக்கிறார்கள். அங்கே அவரை கள்ளக்குறிச்சி மாவட்ட சார்பாக அண்ணாமலை கொடியேற்ற வருமாறு அவர் பொருட்கரங்களால் கொடியேற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
எடப்பாடியார், பொதுச்செயலாளர் எடப்பாடியார், பொதுச்செயலாளர் எடப்பாடியார், நாளைய முதல்வர் எடப்பாடியார், நாளைய முதல்வர் எடப்பாடியார், நாளைய முதல்வர் எடப்பாடியார், வருங்கால முதல்வர் எடப்பாடியார், வருங்கால முதல்வர் எடப்பாடியார், உலக பொதுச்செயலாளர் எடப்பாடியார், உலக பொதுச்செயலாளர் எடப்பாடியார், வருங்கால முதல்வர் எடப்பாடியார், வருங்கால முதல்வர் எடப்பாடியார். மாவட்டம் சின்னசேலம் பேரூர் கழகத்தின் சார்பாக இந்தியாவிலே 126 அடி உயரத்தில் கழக நிரந்தர பொதுச்செயலாளர் வருங்கால முதல்வர் அண்ணன் திருக்கரங்களால் கொடியேற்றப்பட்டது. நன்றிக்கு சின்னசேலம் பேரூர் கழக செயலாளரும் பேரூர் துணைநிலை தலைவரும் அன்பு சகோதரர் ராகேஷ் அவர்கள் போட்டியிலும் வரவேற்பை ஆற்றுவார். தயவு செய்து எல்லாம் உட்காருங்க. வரவேற்பனை தயவு செய்து உட்காருங்க. புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் 77வது பிறந்தநாளை விழாவை முன்னிட்டோம். மாண்புமிகு புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அவர்களின் 71வது பிறந்தநாளை முன்னிட்டும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் நகர கழகத்தின் சார்பாக இன்று நடைபெறுகின்ற 126 அடி கம்ப புரட்சி தமிழர் அண்ணன் அவர்கள் கழக கொடியை ஏற்றி இந்நல்ல நிகழ்வை தொடங்கி வைத்துள்ளார். மற்றும் சின்னசேலம் பேரூராட்சியில் இந்த கூட்டத்தை நடத்த எனக்கு வாய்ப்பளித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் எனது குழும மாவட்ட கழக செயலாளரையும் வணங்கி அடுத்ததாக முன்னாள் அமைச்சரான மாவட்ட அவர்கள், முன்னாள் சட்டமன்ற கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் எம் சசிகுமார் அவர்களையும் வரவேற்று இந்நல்லோர நிகழ்ச்சிக்கு சின்னசேலம் நகர கழகத்திலிருந்து எனக்கு உறுதுணையாக இருந்த நல்லோர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டு ஒன்றை மட்டும் கூறிக்கொண்டு சின்னசேலத்தில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் அதிகப்படியான வாக்குகளை பெற்றோம். அந்த நிகழ்வுக்கு காரணம் நமது மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் ஒரு கட்சி இக்கட்டான சூழ்நிலை இருக்கும்போது எடப்பாடியாரின் தம்பியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அரும்பாடுபட்டு வேட்பாளராக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியாக 5 தொகுதியில தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற 5 தொகுதியில 2 தொகுதி அதிக வாக்கு பெற்றோம். மீதி இருக்கிற 3 தொகுதி பார்த்தீங்கன்னா 30% மேல வாக்கு பெற்றோம். இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சி தமிழ்நாட்டிலே முதன்மையான மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக விளங்குகிறது என்றால் நமது மாவட்ட கழக செயலாளரின் அரும்பாடுபட்டும் அந்த அர்ப்பணிப்பு உணர்வும் தான் காரணம். எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்து பணி நடத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை கட்டுக்கோப்பாக பணி நடத்தி சென்று எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நானும் திமுக அரசுக்கு பெரும் சவாலாகவும் அதிமுக அரசை வீட்டுக்கு அனுப்பும் முதன்மை மாவட்டமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் விளங்குகிறது. இந்த ஒரு நல்ல நிகழ்வுக்கு எனக்கு வாய்ப்பளித்த நிகழ்ச்சிக்கு நன்றி கூறுகிறேன். மாபெரும் மாநாட்டுக்கு தலைமையில் இருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் திருப்பதி முன்னாள் வரலாறு உறுப்பினரும் கள்ளக்குறிச்சி மாவட்டமாக பெற்றுத் தந்த அண்ணாமலை அவர்கள் இப்ப தலைமையாற்றுவார்.
சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நல்ல நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் குமரகுரு அவர்களை வரவேற்பு எனக்கு சார்ந்திருக்கிற பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் ராகேஷ் அவர்களை சிறப்பான இந்த நல்நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தட்டி காத்த நம்முடைய தாரை தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வாசலையிலே பயின்ற மாணவன், புரட்சி தலைவி அம்மாவினுடைய வாசலையிலே பயின்ற மாணவன், நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களே, இங்கே இந்த பகுதிக்கு வந்தமைக்கு உங்களை இரு கரம் கூப்பி உங்களுடைய பாத மலர்களிலே வணங்கி இந்த பகுதி வாழ் மக்களின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேரத்திலே என்னுடைய நினைவு சரியாக இருக்குமேயானால் 972க்கு பின்னால் இதே சின்ன சேலத்திலே ஒரு கொடிக்கம்பம் ஏற்றப்பட்டது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு தொகையை தந்தார்கள். அந்த தொகையை என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியாத ஒரு சூழல். அப்படி இருக்கிற பொழுது இயக்கத்தினுடைய தொண்டர்கள் தூதர்கள் எல்லாம் சின்ன சேலத்திலே இருந்த இயக்கத்தினுடைய நண்பர்கள் அன்றைக்கு சொன்னார்கள், இந்த 72 என்கிற கழகம் துவங்கியதை முன்னிட்டு 72 அடி இரும்பு கம்பத்தை சின்ன சேலத்திலே வைக்கலாம் என்று சொன்னார்கள். அதற்கு பின்னாலே இன்றைக்கு 126 கொடி கம்பத்தை நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் உயர்த்தி பிடித்திருக்கிறார்கள். இயக்கம் இன்றைக்கு அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அதே நேரத்தில் கழகத்தை கட்டி காத்தவர் மட்டுமல்ல, இந்த கழகம் காயப்பட்டு விடுமா என்று எண்ணிருந்த நேரத்தில் நம்முடைய தன்மான தலைவராக, யாருக்கும் தலைவனுக்கான தலைவராக நம்முடைய கழக பொதுச் செயலாளர் இந்த இயக்கத்தை காத்திருக்கிறார்கள். அதற்காக அவரை வரவேற்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இரட்டை இலை இளைய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்த அந்த இரட்டை இலையை முடக்க நினைத்தவர்களை முடக்கி இங்கு வந்திருக்கிற தலைவர் தான் நம்முடைய இளமான தலைவர். தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இந்த இயக்கத்தை காப்பாற்றக்கூடியவர், தலையை நிமிரக்கூடிய வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றுகிற ஒரு மிகப்பெரிய சூழல் 26 அமைய இருக்கிறது. நமக்கு இந்த தலைவர் பொறுப்பேற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய 7.5 என்கிற மகத்தான திட்டத்தை இந்த நாட்டு மக்களுக்கு தந்த தலைவர், மராமத்தை குடிமராமத்தை தந்த தலைவர், மேட்டூர் பகுதியிலே இருந்த அந்த தண்ணீரை 100 கணவாய்களுக்கு தண்ணீரை திருப்பி தந்த தலைவர். அப்படிப்பட்ட தலைவர் 11 மருத்துவ கல்லூரிகளை தந்தவர். நம்முடைய மாவட்டத்தை இன்றைக்கு மாவட்டமான பிரிந்து தந்த தலைவர் இன்றைக்கு அவருக்கு வரவேற்பை தருகிறோம். அவர் செய்துவிட்டார், அவருக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். 2024 அதிமுக ஆட்சியை நம்முடைய எடப்பாடியாரின் தலைமையிலே அமைப்போம் என்று சூழ்நிலை வேட்டம் கொள்ள வேண்டும். ஒரு சபதத்தை எடுக்க வேண்டும். சொல்லுகிறதை அனைவரும் சொல்லுங்கள். சபதம் எடுப்போம், சபதம் எடுப்போம், சபதம் எடுப்போம், சபதம் எடுப்போம். எடப்பாடியாரை ஆட்சியில் அமைப்போம், ஆட்சியில் அமைப்போம். எடப்பாடியாரை ஆட்சியில் அமைப்போம், சபதம் எடுப்போம், சபதம் எடுப்போம். நன்றியோடு விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். நன்றி. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 சட்டமன்ற தொகுதியும் வருகின்ற 2026 வெற்றி கணியை கழக நிரந்தர பொறுப்பாளர்கள் ஒப்படைத்து தமிழ்நாடு முதலமைச்சராக தலைமையோடு ஆற்ற வருகிறார். கழகத்தின் நிறுவனர் பாரதரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அல்லாசியோடு நம்ம எல்லாம் வாழ வைத்து வங்க கரவம் தாய்
புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆலோசனையோடும் கழகத்தினுடைய 3ஆம் தலைமுறை 2 கோடி தொண்டர்களை உருவாக்கி மாபெரும் இயக்கமாக கழகத்தை உருவாக்கி தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எஃகு கோட்டையாக மாற்றிக் கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் கழகத்தின் 3ஆம் தலைமுறை புரட்சி தமிழர் நாளைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தந்த எங்கள் ஆறு அண்ணன் எடப்பாடியார் அவர்களை இந்த நேரத்தில் வணங்கி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அருமையன் பா மோகன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அன்பசோர செந்தில்குமார் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் அன்பசோர இளவரசர் அவர்களே, எங்கவெளி ஒன்றிய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பசோர நல்லசிவி அவர்களே, ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பசோர ஜெய்சங்கர் அவர்களே, சேலம் புறநகர் பொறுப்பாளர் சீனிவாசன் அவர்களே, நம்முடைய கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய பொறுப்பாளராக அண்ணனாவால் நியமனம் செய்யப்பட்டு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற 1560 பூத்துகளையும் நேரடியாக சென்று அண்ணன் சொல்லுகின்ற ஆணையை ஏற்று ஒவ்வொரு ஊராக சென்று பூத்கள் அமைப்பதற்கு மாவட்ட பொறுப்பாளர் நியமனம் செய்த அருமை அண்ணன் கழக அமைச்சர் அவர்களுடைய மாநில செயலாளர் அருமையான சகவாஸ் அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையான ஆபி பரமசிவம் அவர்களே, கழக அம்மாப்பேர் இணை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமசோர பிரபு அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையான ராமசாமி அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மகளிர் தலைவி அன்பசோர அருமையல் பாபு அவர்களே, கழக பொறுத்தவருடைய இணை செயலாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமையான டாக்டர் காமராஜ் அவர்களே, கழக இளைஞரணி துறை செயலாளர் அருமையான விநாயகமூர்த்தி அவர்களே, இலக்கிய துறை செயலாளர் நடராஜன் அவர்களே, கழக விவசாய பிரிவு துறை செயலாளர் அருமையான சன்னியாசி அவர்களே, மருத்துவமனை துறை செயலாளர் டாக்டர் பொன்னரசு அவர்களே, நேற்றில் கலந்துரைக்கின்ற ஒன்றிய கழக செயலாளர்கள் கள்ளக்குறிச்சி ஒன்றிய செயலாளர் ராஜசேகர் அவர்களே, சின்ன சேலம் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திர அவர்களே, அருமையான ஐயப்பா அவர்களே, தேவேந்திர அவர்களே, ராஜேந்திர அவர்களே, சங்கராம ராஜேந்திர அவர்களே, சங்கராம ராஜாராம் அவர்களே, சங்கராம இளந்தேவ அவர்களே, கௌராமலை அசோக் அவர்களே, கௌராமலை குக்கர் அவர்களே, தியாகபுரம் ஒன்றிய செயலாளர் அருமையான ஐயப்பா அவர்களே, தியாகபுரம் ஒன்றிய செயலாளர் அன்பசோர கிருஷ்ணபுரம் அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற விஸ்வந்திய ஒன்றிய செயலாளர் கதி தண்டமாணி அவர்களே, அருணகிரி அவர்களே, உதயராஜன் அவர்களே, திருக்கோவில் ஒன்றிய செயலாளர்கள் கே பி பழனி அவர்களே, சேகர் அவர்களே, சந்தோஷ் அவர்களே, உளுந்தூர்பேட்டை ஒன்றிய செயலாளர் அருமையினர் வழக்கறிஞர் வினராஜ் அவர்களே, சுப்பராய அவர்களே, திருவண்ணாமலை செல்வகர் அவர்களே, சந்திரன் அவர்களே, திருவண்ணூர் ஒன்றிய செயலாளர் ஏகாபுரம் அவர்களே, ராமலிங்கம் அவர்களே, புகையூர் ஒன்றிய செயலாளர் பழனிப்பா அவர்களே, இளந்தோர் அவர்களே, தனபால் அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சி நகர கழக செயலாளர் அன்பசோர் பாபு அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற திருக்கோவில் நகர செயலாளர் சுப்பு அவர்களே, புதுக்கோட்டை நகர செயலாளர் துரை அவர்களே, நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக அவைத் தலைவர் அருமையான பச்சாபுரம் அவர்களே, மாவட்ட கழக இணை செயலாளர் உமா தேவன் அவர்களே, மாவட்ட கழக துணை செயலாளர் பரமாத்மா அவர்களே, மாவட்ட கழக பொருளாளர் ராமச்சந்திரன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் இயேசுமதி அவர்களே, சீனிவாசன் அவர்களே, எஸ் ஆர் சேகர் அவர்களே, லட்சுமி சேகர் அவர்களே, ஆர் எஸ் மணி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பிராணி மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட எம்ஜிஆர் செயலாளர் தங்கபாணி அவர்களே, பேரவை செயலாளர் நாராயணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இலக்கிய
சதீஷ் அவர்களே, அருமை ஜான் பாஷா அவர்களே, மருத்துவ செயலாளர் கிருஷ்ணபுரம் அவர்களே, ஐயாக்கன் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் ஐயாக்கன் அவர்களே, நிகழ்ச்சியாளர் கல்லூரி ஒத்துழைப்பு செயலாளர் சீனிவாசன் அவர்களே, கடற்பிரிவு பவன்ராஜ் அவர்களே, வாசக செயலாளர் வினோத் அவர்களே, இலக்கணி செயலாளர் அம்புசோதரர் சதீஷ் பாண்டியன் அவர்களே, அமித்ஷா ஒன்றிய செயலாளர் அம்புசோதரர் பாண்டியன் அவர்களே, தகவல் தொழில்நுட்ப செயலாளர் அம்புசோதரர் கிருபாகர் அவர்களே, பீரோடி செயலாளர் அம்புசோதரர் சரவணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பேரூர் செயலாளர்கள் அம்புசோதரர் நாராயணன் அவர்களே, அருமை கருப்பன் அவர்களே, சியாமசுந்தர் அவர்களே, அம்புசோதரர் ரமேஷ் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, ஸ்ரீதர் அவர்களே மற்றும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற கழக நிர்வாகிகளே, பொறுப்பாளர்களே, மாவட்டத்தில் வருகின்ற சார்பணி சார்ந்த ஒன்றிய செயலாளர்களே, சார்பணி ஒன்றிய நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட நிர்வாகிகளே, முன்னாள் தொடக்க வேளாண்மை துறை தலைவர்களே, இயக்குநர்களே, வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து உள்ளாட்சி அமைச்சர் சேர்ந்த முன்னாள் இந்நாள் தலைவர்களே, நிர்வாகிகளே, திரளாக வருகை புரிந்திருக்கின்ற கழகத்தினுடைய கிளைக்கழக செயலாளர்களே, புதிதாக நியமனம் செய்யப்பட்டு சங்கராபுரம் தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதியில இருந்து 512 பூத்துல இருந்து ஒரு பூத்துக்கு 9 பேர் நியமனம் செய்யப்பட்டு முதலாக தமிழ்நாட்டிலே எங்கள் கழக பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி அவர்கள் ஆணை ஏற்று நேரடியாக சென்று ஒவ்வொருவரையும் உனக்கு என்ன பொறுப்பு, உனக்கு உணர்வு இருக்கிறதா, கட்சி தலைமை மீது பாசம் இருக்கிறதா என்று கேட்டு உன் சமூகத்தோடு பொறுப்பை வழங்கி முதல் நிகழ்வாக 512 இருக்கிற ஊராட்சியில் இருக்கின்ற 5777 பேரையும் இங்கே வரவேற்று அந்த பூத்துக்கு உட்பட்ட 606 கிளைக்கேசராக வரவேற்று இங்கே முதல் நிகழ்வாக இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக சின்ன சேலம் பேராட்சி செயலாளராக அண்ணனாக நியமனம் செய்யப்பட்டு அன்புசோர் ராகேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக நான் செய்கிறேன் என்று இதை செய்து கொடுத்த அன்புசோர் ராகேஷ் அவர்களுக்கு கள்ளக்குறிச்சி மாவட்ட சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே போன்று ராகேஷோடு இந்த ஒரு மாத காலமாக கடுமையாக உழைத்த ஒரு பேசுறோம் விட்டுடும் சிறப்பாக அவரோடு சேர்ந்து பணியாற்றி இளம் பட்டாளர்கள், இங்க இருக்கிற வார்டு கவுன்சிலர்கள், வார்டு செயலாளர்கள், நகர சார்பு துறை செயலாளர்கள் அனைவருக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்ட சார்பாக உங்கள் பாதம் நன்றியை தெரிவித்துக் ஒரு கட்சிக்கு உணர்வு இருந்தால்தான் செய்ய முடியும். கட்சி உணர்வு இல்லை என்று சொன்னால் செய்ய முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற 512 பூத் கமிட்டி நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கிறீர்கள். பூத் கமிட்டி தலைவர், துணைத் தலைவர் பெண், துணைத் தலைவர் ஆண், செயலாளர், இணை செயலாளர் பெண், இணை செயலாளர் ஆணை, துணை செயலாளர் பெண்ணு, துணை செயலாளர் ஆணை, பொருளாளர் 9 பேர். அதுல 2 பேர் ஐடி மிஷினர் சொல்லுகிறார் அண்ணன். 3 பேர் மகளிர். மகளிர் தான் சிறப்பாக பணியாற்ற வேண்டும். அந்த பூத் பெண்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அங்கே உட்கார்ந்திருக்கிற மகளிர்கள் அந்த 3 பேர் நீங்க தான் சிறப்பாக எல்லாம் எழுதி பார்ப்போம். மகளிர் எழுதிக்கலாம் எல்லாரும் மாட்டுங்க கைகள் எல்லாம் மிக்க சந்தோஷம். இந்த மகளிர் ஒவ்வொரு பூத்திலும் 3 பேர் தான், 1526 பேர் தான். 3 பூத்துக்கு ஒரு பூத்துக்கு 3 மகளிர் மட்டும். இதை மீதி இருக்கிற 7 பேர் சில்லசேலா ஒன்றியம் ஒருங்கிணைந்த ஒன்றியம் நகரம், இங்க சங்கராபுரம் ஒருங்கிணைந்த ஒன்றியம் நகரம், அது கல்ராமலை ஒன்றிய நகரம், அது அதே போல சில்லசேலம் ஒன்றிய நகரம், அது இது நிர்வாகிகள். இங்க 451 பேரு அந்த பயனாளிகள். இப்படி 6321 பேர் ஒரே இடத்துல இன்று
அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே இங்கே வந்திருக்க சொன்னால் இது வரலாறு. எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களை 2026 தமிழ்நாட்டில் முதலமைச்சராவதை எந்த கொம்பனாலும் நிறுத்த முடியாது. எங்களுடைய இருவரும் தலைவர்கள் ஆட்சியோடு 2026 கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பெற்று தந்த எங்களுடைய புரட்சி தலைவர் அருமை எடப்பாடி அவர்களை தமிழ்நாட்டில் முதலமைச்சராக அமர்த்துவதற்கு இது ஒரு படி. இது தமிழ்நாட்டில் இருக்கிற 736 தொகுதிகளுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முன்மாதிரியாக இருக்கும். எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கள்ளக்குறிச்சி தொகுதி, சகலாபுரம் தொகுதி, சிவகங்கை தொகுதி, திருக்கோவிலூர் தொகுதி, உளுந்தூர்பேட்டை தொகுதி 5 தொகுதியிலும் அண்ணன் யாரை வேட்பாளர் அறிவித்தாலும் அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபடுவோம், ஒருங்கிணைப்போம், செயல்படுவோம். எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்களை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும்தான் ஒரே குறிக்கோள். இந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். மீண்டும் அம்மா கொடுத்த திட்டங்கள், மடிக்கணி வழங்க திட்டம், ஆடு வழங்க திட்டம், கறவை மாடு வழங்க திட்டம், மிக்சி கிரைண்டர் விண்டோசி வழங்க திட்டம், எல்லா திட்டங்களையும் தாலிக்கு தகவல் திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு 12வது திட்டம், எல்லாத்தையும் எழுதிட்டு இந்த ஆட்சி அகல வேண்டும். சட்டமே கெட்டு போச்சு, எல்லாமே சரியில்லை. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? பணம் இருந்தா போதும், மக்களை பத்தி கவலைப்பட வேண்டாம் நினைக்கிற கட்சி திமுக. மக்களையே நினைக்கின்ற தலைமை எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள். மக்களை நாடி துடிப்பை தொட்டு தொட்டு பார்த்து 4 ஆண்டு காலமாக நாடி துடிப்பை அறிந்து மக்களுக்கு செய்த ஒரு முதல்வர் எங்கள் அண்ணன் எடப்பாடி அவர்கள். நாடு வழி செஞ்சாரு. குடிமராமத்து திட்டம், குடிமராமத்து திட்டம் என்ற மகத்தான திட்டத்தை கொண்டு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கோமிகை அணையிலே கோமிகை உருவாக்கினார். எத்தனையோ திட்டம் 1, 2 கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை பிரித்து கொடுத்து இங்கே இருக்கிற கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து கொடுத்து இங்கே 10 கிலோ பக்கத்தில் கால்நடை பூங்கா மாவட்ட சேலமாக இருக்கலாம். நம்முடைய மாவட்ட மக்கள், நம்முடைய விவசாயிகள் பயன்பெற வேண்டுவதற்காக 1000 கோடி அளவிலே உலக அளவில் உயர்ந்த கால்நடை பூங்கா அமைத்து கொடுத்து இன்னும் என்னென்ன திட்டங்களை கொடுத்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் தமிழ்நாட்டிலே முதல் மாவட்டம் ஆக வேண்டுவதற்காக திட்டங்களை கொடுத்த ஒரு தலைவர், ஒரு முதல்வர் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடி அவர்கள். ஆகவே நான் நிறைய பேசுறேன், ஆனா இன்னைக்கு இல்ல, அண்ணன் பேச வேண்டும். ஆகவே தயவு கூர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பூத் கமிட்டி நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் அண்ணனுடைய கருத்துக்களை கேட்டு திமுக செய்த தவறுகளை தட்டி சொல்லாம் எடுத்து சொல்லி நான் ஒவ்வொரு பூத்திலும் சொன்னது போன்று ஒவ்வொரு பூத்திலும் நான் உங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்கேன். சொல்லலாம். இப்ப அண்ணன் கேட்பாரு, சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? குறிப்பா பெண்கள் சொல்லணும், சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் எப்படி அந்த பூத்துல வாக்கு கேட்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சொன்னேன். அதே அண்ணன் சொன்னா நீங்க கேட்கணும். அண்ணன் சொல்றபடி நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட்டவர் சொன்னால் நமக்கு யாருடைய தயவும் இல்லாமல் அண்ணா திமுக தனித்திருந்தாலும் வெற்றி பெற்றுள்ளோம். கள்ளக்குறிச்சி 4வது தேர்தலில் என்னை வேட்பாளர் நிறுத்தினார் அண்ணா அவர்கள். வேட்பாளர் நிறுத்தின போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 3 தொகுதி, விழுப்புரம் சேலம் மாவட்டத்தில் 3 தொகுதி, 6 தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா வேட்பாளர்களையும் அதிகமாக வாக்குகள் வாங்கி கொடுத்த தொகுதி கள்ளக்குறிச்சி தொகுதி.
4,16,000 ஓட்டை வாங்கி கொடுத்து 40,000 ஓட்டு தான் தோத்துட்டோம். தோல்வி என்பது கவலை இல்லை. அண்ணா திமுக தொடருக்கு வெற்றி தோல்வி சகஜம். என் தாய் அம்மாவளியிலே எங்கள் அண்ணன் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் சொன்னால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் 5 தொகுதியில கடந்த சட்டமன்ற தேர்தலில் நாம 1,80,000 ஓட்டு எழுந்துட்டோம். ஆனா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூடுதலாக 1,80,000 ஓட்டை இரட்டடிக்கு வாங்கி இருக்கிறோம் என்று சொன்னால் அண்ணா திமுக 5 தொகுதியிலும் சிறப்பாக வந்து கொண்டிருக்கிறது. அண்ணன் வந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் எவ்வளவு சொல்லிட்டோம், யாராலும் பேசிட்டோம், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. நமக்கு ஒரே இலக்கு, ஒரே குறிக்கோள். நம்முடைய கழக பொதுச் செயலாளர் அருமையில் எடப்பாடி அவர்களை தமிழ்நாட்டு முதலமைச்சராக மட்டும்தான் குறிக்கோளாக வைத்து நாம் செயல்படுவோம் என்று நாம் எல்லாம் சூழ்நிலைத்து சவால் ஏற்றுக் கொண்டு நாம் சேவை கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அனைத்து கழக நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது எல்லாரும் அப்படியே உட்காரணும். எல்லாத்துக்கும் அண்ணன் நிவாரணம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எல்லாத்துக்கும் உங்களுடைய சேரை தேடி வந்துடும். சரிதானே? எல்லா திட்டமும் இப்போது இந்த திட்டங்கள் கொடுக்க பார்த்து சொன்னா கிட்டத்தட்ட 10 கறவை மாடு, 100 ஆடு, 10 லேப்டாப், 50 மிக்சி, 50 கிரைண்டர், 100 ஃபேனு, அது ஸ்ப்ரேயர், 100 ஸ்ப்ரேயர், விவசாய விடுமுறை 100 பேருக்கு, 8,000 பேருக்கு டிபன் கேரியர், 4,000 பேருக்கு ஹாட் பாக்ஸ், புடவை இருக்கிற 1,000 பேருக்கு சூப்பரான புடவை எல்லாரும் அழிந்து கொண்டு உங்களுக்கு முதல் பூத்தலாமிருக்கும் அண்ணன் திருக்கரங்களால் வழங்கப்பட்டு உங்களை உற்சாகப்படுத்தி நீங்கள் கட்சிக்கு உழைக்க வேண்டுவதற்காக இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கிறோம். ஆகவே ஒருங்கி வந்த இந்த 510 பூத்தில் வந்திருக்கிற அனைவரும் கிளைக்க செயலாளர் 606 பேர், அவரோடு ஒன்றிய கழக செயலாளர்கள், ஒன்றிய நிர்வாகிகள், அங்கே இருக்கிற மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லோரும் சிறப்பாக பூத்துக்களை வச்சு இங்க வந்திருக்கிறீங்க. எல்லோருக்கும் 510 ஊராட்சியில் வந்திருக்கின்ற அனைவருக்கும் உங்கள் பாதத்துக்கு வணங்கி என் நன்றியை காணிக்க விடப்படுகிறேன். நன்றி நன்றி நன்றி. இப்போது நம்முடைய கழக பொதுச் செயலாளர், நாளைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அருமை எடப்பாடி அவர்கள் இங்கே சிறப்புரை ஆற்றுமாறு அழைக்கிறேன். அண்ணன் புரட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார், இரும்பு தேசத்தின் கரும மனிதர் அண்ணன் எடப்பாடியார், இரும்பு தேசத்தின் கரும மனிதர் அண்ணன் எடப்பாடியார், வருங்கால முதல்வர் அண்ணன் எடப்பாடியார். பொன்மனச்சம்பல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எழுச்சிமிகு கொடியேற்று விழா நிகழ்ச்சி கிளைக்கழக நிர்வாகிகள் எழுச்சிமிகு கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பு ஏற்று
அருமை சகோதரர் கழக எம்ஜிஆர் இளைஞர்களுடைய துணை செயலாளர் திரு எம் செந்தில்குமார் அவர்களே, கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் அருமை சகோதரர் அமைப்புச்சாரா ஓட்டுடைய அணி செயலாளர் திரு சங்கர்தாஸ் அவர்களே, கழக புரட்சித் தலைவர் பேரவை இணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ திரு பிரபு அவர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கழக மருத்துவமனை இணை செயலாளர் டாக்டர் கே காமராஜ் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு ஆர் பி பரமசிவம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி அழகுவேல் பாபு அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ திரு சி ராமசாமி அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் திருவேற்காடு சீனிவாசன் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் திரு ஜெய்சங்கர் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவிச்சவர் நல்லதீப் அவர்களே, முன்னாள் மாநில கூட்டுறவுடைய தலைவர் சேலம் புழல் மாவட்ட கழக செயலாளர் அறுவை திரும்பி திரு இளங்கோவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சீரும் சிறப்போடு நடத்துவதற்கு துணைகின்ற சின்னச்சேலம் பேரு கழக செயலாளர் வரவேற்புரையாற்றிய திரு ராகேஷ் அவர்களே, மாவட்ட மாணவி செயலாளர் திரு பாக்கியராஜ் அவர்களே மற்றும் மேடைகளை வீட்டிருக்கின்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகளே, சார்பணி மாவட்ட செயலாளர்களே, பணியேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நகர கழக செயலாளர்களே, ஒன்றிய கழக செயலாளர்களே, பேரு கழக செயலாளர்களே, முன்னாள் உள்ளாட்சி பிரதிகளே, முன்னாள் கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, கழகத்திலே பொறுப்புல இருக்கின்ற பல்வேறு மட்டத்திலே இருக்கின்ற நிர்வாகிகளே, இந்த நிகழ்ச்சியிலே வந்துள்ளதற்கு வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூராட்சி நகராட்சி வார்டு செயலாளர்களே, புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற கிளைக்கழகத்துடைய நிர்வாகிகளே, வருகின்ற சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களை, தாய்மார்களே, விவசாய குடிமக்களே, விவசாய தொழிலாளர் நண்பர்களை, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன். எனக்கு முன்னாலே பேசிய அண்ணன் மோகன் அவர்களும் அறிவு சகோதரர் மாவட்ட செயலாளர் குமரகுரு அவர்களும் காலத்துறை நேரம் கருதி சுருக்கமாக தன்னுடைய கருத்துக்களை இங்கே பேசி விடைபெற்று சென்றிருக்கின்றார்கள். இன்னைக்கு வருண பகவான் உண்மையிலேயே மழையை நிறுத்தி வைத்து இந்த கூட்டம் சிறப்போடு நடத்துவதற்காக இன்னைக்கு மேலே இருந்து நமக்கு வாழ்த்திக் கொண்டிருக்கின்றார். அதே போல பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா, இருவரும் தலைவர்கள், இருவரும் தெய்வங்களாக நாம் பார்க்கின்றோம். இந்த இருவரும் தெய்வங்கள் உருவாக்கிய இயக்கம் இந்த இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி அதிமுக கட்சி. புரட்சி தலைவி அம்மா இமைகாப்பதை போல கட்டி காத்த கட்சி அதிமுக கட்சி. அந்த இருவரும் தெய்வங்கள் எவ்வளவு சோதனைகள் நமக்கு ஏற்பட்டால் அத்தனை சோதனைகளும் தவிடுபொடியாக்கக்கூடிய சக்தி படுத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள், நம்முடைய தெய்வ சக்தி பெற்ற தலைவர்கள். ஆகவேதான் அண்ணன் மோகன் அவர்கள் குறிப்பிட்டதை போல இந்த இயக்க உடைக்க நினைத்தவர்கள், இந்த இயக்கத்தை அழிக்க நினைத்தவர்கள் அத்தனையும் நம்முடைய இருவரும் தெய்வங்களுடைய கருணையால், ஆசியால் அதையெல்லாம் தவிடுபடியாக்கி இருக்கின்றோம். என்ன கொஞ்சம் வழக்கம்
கூட 9 வழக்கு நடந்துட்டு இருக்கு. 1 வழக்கா 2 வழக்கா? தொலைக்காட்சி பார்த்தா போதும், செய்தித்தாள புரட்டினா போதும், அண்ணா திமுக மீது வழக்கு. அவ்வளவு பிரச்சனைகளை நாம சந்தித்து உங்கள் துணையோடு வெற்றி கண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கத்தை தோற்றுவிக்கின்ற பொழுது தீய சக்தி திமுகவை வேரோடு அழிக்க வேண்டும் என்பதற்காக அண்ணா திமுகவை தோற்றுவிக்கிறேன் சொன்னார். அதை சாதித்து காட்டினார் அவர் வாழ்க்கையிலே. அவர் மறைவுக்கு பிறகு அம்மா அவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவருடைய கொள்கையை ஏற்று அவர் என்ன நினைத்தாரோ அதை சாதித்து காட்டிய தலைவி இதே புரட்சி தலைவி அம்மா. அம்மா மீது எவ்வளவு வழக்குகள், பொய் வழக்குகள், அத்தனையும் தாங்கிக் கொண்டு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இந்த இயக்கத்தை இன்றைக்கு இந்திய தேசமே பாராட்டுகின்ற அளவுக்கு சிறப்பான ஆட்சி கொடுத்தார், சிறப்பான கட்சி வழிநடத்தினார் தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். சிந்தித்து பாருங்கள், இந்தியாவிலேயே எத்தனையோ அரசியல் கட்சி இருக்கின்றன. தமிழகத்திலும் பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. ஆனால் மக்களுக்காக வாழ்ந்து மறைந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள். பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு குடும்பம் கிடையாது, புரட்சி தலைவர் அம்மாவுக்கு குடும்பம் கிடையாது. நாம் தான் உற்ற உறவினர்கள், நாட்டு மக்கள் தான் பிள்ளைகள் இருவரும் தலைவர்களுக்கு. அப்படி எண்ணி எண்ணி பார்த்து ஒரு தாய் தந்தை தன் குழந்தைக்கு என்ன செய்ய வேண்டும் அதை செய்து காட்டிய தலைவர்கள் நம்முடைய இருவரும் தலைவர்கள். கண்ணை இமை காப்பதை போல தமிழ்நாட்டு மக்களை காத்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள், மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி இன்றைக்கு தமிழகம் இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த தலைவர்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா, அம்மாவுடைய அரசு. இன்றைக்கு அப்படியா இருக்குது? மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசிலே இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கருணாநிதி முதலமைச்சராக இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு இன்றைக்கு உருவாக்க பார்க்கின்றார் திரு ஸ்டாலின் உதயநிதி அவர்களை. திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி தமிழகத்தில் இருக்கின்றவரை உங்களுடைய கனவு நிறைவேறாது. உங்களுடைய கனவு காணல் நீராகத்தான் இருக்கும், பகல் கனவாகத்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்னையா தியாகம் செஞ்சீங்க? உங்க குடும்பம் தான் ஆட்சி செய்யணுமா தமிழ்நாட்டில்? ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் ஒருவர் வரக்கூடாதா? இந்த குடும்ப ஆட்சிக்கு, மன்னர் ஆட்சிக்கு, வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உங்களிடத்திலே நாங்கள் ஒப்படைத்திருக்கின்றோம். நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக சாதிக்கலாம். அந்த சாதிக்கக்கூடிய சக்தி இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளிடத்திலே இருக்கின்றது. ஏனென்றால் உங்களை போல் அங்கே அமர்ந்து இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன். அங்கே இருக்கின்றது என்ன பலம் இருக்கின்றது என்று எனக்கு நன்றாக தெரியும். ஒரு கட்டடத்திற்கு அஸ்திவாரம் எப்படியோ அப்படி ஒரு இயக்கத்திற்கு அடிமட்ட நிர்வாகிகள் முக்கியம். அந்த அடிமட்ட நிர்வாகிகளை கொண்ட ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இன்னைக்கு கூட சகோதரர் குமரகுருவர்கள் சொன்னார்கள், தலைமை கழகம் அறிவித்தபடி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இந்த பகுதியிலே 512 பூத்துக்களிலே பாக கிளைகளே நிர்வாகிகளை அமைத்திருக்கின்றோம். ஒவ்வொரு பாகத்திற்கும் 9 பேர் நியமிக்கப்பட்டிருக்கின்றோம். அத்தனை பேரும் இங்கே குழுமி இருக்கின்றார்கள்.
தமிழகத்திலே முதலாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே நம்முடைய சின்னத்தேர்தலில்தான் இந்த கூட்டம் முதலிலே தொடங்கப்பட்டிருக்கின்றது. நீங்க போட்ட பிள்ளையார் சொல்லி தமிழகம் முழுவதும் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 9 பேரும் நடைபெறுகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே இன்றைக்கு தேனீக்களை போல எறும்புகளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை சிந்தாமல் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பாக கிளைகளை செயல்பட்டு அந்த பூத்துக்களிலே நம்முடைய வேட்பாளர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டு நமக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும். அதுதான் உங்களுடைய பணி. இன்னொன்று, இப்பொழுது 9 பேர் கிடைக்க பாக கிளைகள் அமைத்து விட்டோம். அங்கே இருக்கின்ற கிளைக்கழக செயலாளர் இருக்கின்றார். அவர்தான் நம்மை எல்லாம் உருவாக்கினார். இன்றைக்கு நான் இந்த நிலையில இருக்கின்றேன் சொன்னால், இங்கே வந்திருக்கிற மேடையில இருக்கிறார் சொன்னால், அந்த கிளைக்கழகத்தில் இருக்கின்றவர்கள் வார்டு செயலாளர்கள், கிளைக்கழக செயலாளர்கள், அவருடைய உழைப்பு கத்தான உழைப்பு, அதை மறந்துவிடக் கூடாது. சில இடத்திலே அவர்கள் எண்ணுகிறார்கள், ஆகவே நம்மை விட்டு விட்டார்களே அப்படி என்று நினைக்க வேண்டாம். நீங்க தான் இந்த பாகக்கலை பொறுப்பாளர்களுக்கு வழிகாட்டி என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த இயக்கம் வாழையடி வாழையாக வளர வேண்டும். அம்மாவில் சட்டமன்றத்தில் அழகாக தெரிவித்தார்கள், எனக்கு பின்னாலும் கழகம் 100 ஆண்டு காலம் தொடரும் என்று சொன்னார்கள். அப்படி கழகம் தொடர வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய மூத்த உறுப்பினர்கள் இளையவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும், வழிவிட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். உங்களை எப்பொழுதும் மனதிலே நிறுத்தி வைத்திருக்கின்றோம். இந்த இயக்கத்திற்காக உழைத்தவர்கள், இந்த இயக்கம் 30 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பதற்கு உழைத்தவர்கள், கொண்டுவிழா கண்ட கட்சி, அதற்காக பாடுபட்டவர்கள், அவரை எப்பொழுதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஒருபோதும் மறக்காது என்பதை திட்டவட்டமாக சொல்கிறேன். நீங்கள் இருக்கின்ற பொழுது உங்கள் பாக கிளையில் நிர்வகிக்கப்பட்ட கிளைக்கழக அந்த பாக கிளையில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கிறது, நல்ல ஆலோசனை அவருக்கு வழங்குங்கள். இதை அனுபவ ரீதியாக அவருக்கு வழங்குகின்ற பொழுது வாழையடி வாழக நம்முடைய கட்சி பணி சிறப்பாக அமைவதற்காக இதை நாங்கள் குறிப்பிட விரும்புகின்றேன். இங்கே வந்திருக்கின்ற மகளிர்கள் அழகாக அமர்ந்திருக்கின்றீர்கள். உண்மையிலேயே பார்க்க ஆச்சரியமாக இருக்கின்றது. நான் எத்தனையோ கூட்டத்திற்கு போயிருக்கின்றேன். ஆனால் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலிலே எதிர்கொண்டு நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்வோம் என்று சபலம் என்று இங்கே அமர்ந்திருக்கின்றேன். இன்றைக்கு தேர்தல் என்ற போயிலே அந்த களத்தில் இறங்கிவிட்டீர்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் அறிவித்தவுடன் அந்த தேர்தல் என்ற போயிலே எதிரிகளை ஓட ஓட விரட்டி வெற்றி கழக கொடியை நிலைநாட்டுங்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்க வருகின்றேன். அது மட்டுமல்ல, ஸ்டாலின் கனவு கண்டு கொண்டிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலிலே 200 இடங்களில் வெல்வோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஸ்டாலின் அவர்களே, இருமாப்போடு அமர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள், இருமாப்போடு பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள், நாட்டு நடப்பை தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே எந்த மூலை முடுக்கில் சென்றாலும் மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி வரும் என்று மக்களுடைய குரல் ஒழித்துக் கொண்டிருக்கின்றது. திரு ஸ்டாலின் அவர்களே, அது மட்டுமல்ல, இன்றைக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று 4 ஆண்டுகள் நிறைவேற்றது, 5வது ஆண்டு அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். இந்த 4 ஆண்டுகளே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சாதனை படைத்திருக்கின்றது, என்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கின்றீர்கள், அதனால் மக்கள் என்ன நன்மை பெற்றிருக்காங்க என்று உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. இன்றைக்கு உதாரணத்துக்கு ஒன்று, கள்ளக்குறிச்சி மாவட்டம், இந்த மாவட்டம் நீங்கள் வைத்த கோரிக்கை, எங்களுக்கு தனியாக
கள்ளக்குறிச்சி தலைவிடமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்ற புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்து பெருமை சேர்த்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோடு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை நாங்கள் துவக்கினோம். அப்பொழுது புதிதாக துவங்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலும் எங்களுக்கு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையோடு வேண்டும் என்று கோரிக்கை வைத்தீர்கள். சுமார் 400 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதே போல பல்வேறு சாலைகள், பாலங்கள், தடுப்பு அணைகள், குடிமராமத்து திட்டத்திலே பல ஆண்டு காலமாக தூர் வாராமல் இருந்த ஏரி, குளம், குட்டை அத்தனையும் விவசாயிகள் பங்களிப்போடு தூர் வாரி மழை காலத்திலே பெய்கின்ற மழை நீர் முழுவதும் சேமித்து வைக்கப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயத்திற்கு தேவை நீர் கிடைக்கப்பட்டது, குடிப்பதற்கு தேவை நீரை கிடைக்கப்பட்டது. இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நீ செயல்படுத்திருக்கிறியா இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில்? சொல்லுங்க பார்க்கலாம். ஒண்ணுமே கிடையாது. அப்படியே போட்டோ ஷூட் அழகா வருவாரு, போட்டோ எடுப்பாரு, நம்முடைய பத்திரிகையாளர் அது அப்படியே அழகா போடுவாங்க, உடனே அழகா காட்டுவாங்க. அதோட அந்த இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. வரம்பா விட்டுருமா? இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்கீங்களா? விட்டுருமா? நிறைய இருக்கு தம்பி, 1 2 ஒரு அரசாங்கம், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்படுகின்ற அரசாங்கம் தான் நல்ல அரசாங்கம். அப்படி நல்ல அரசாங்கமா செயல்பட்டது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, நான் அம்மா காலத்திலும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் செயல்பட்டது. அதனால இன்றைக்கும் மக்கள் அதிமுகவை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு விவசாயிகளுக்கா கூட்டுறவு கடன் தள்ளுபடி, 2,110 கோடி தள்ளுபடி, ஒரே ஆண்டில் 2 முறை வேளாண் பெருமக்களுக்கு கூட்டுறவு சங்கத்தில் வாங்கப்பட்ட பயிர் கடன் தள்ளுபடி செய்த ஒரே அரசாங்கம் இந்தியாவிலேயே அதிமுக அரசாங்கம். அதோட விவசாய தொழிலாளிக்கு பசு வீடுகள் அழகாக கட்டி கொடுத்தோம். விவசாயிகளுக்கு ஆடுகள் வளர்க்க பெண் தொழிலாளி கொடுத்தோம். கரை மாடுகளை வழங்கினோம். இப்படி விவசாய பெருமுடி மக்கள் நிறைந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே என்னென்ன திட்டத்தை விவசாயிகளுக்கு செஞ்சால் அந்த விவசாயிகள் பயன்பெறுவார்கள், விவசாய தொழிலாளி பயன்பெறுவார்கள் என்று திட்டமிட்டு செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். எங்கூட சகோதரர் குமரகுருவன் தெரிவித்தார், மிகப்பெரிய கால்நடை பூங்கா 1020 கோடி, 1020 கோடி, ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா உங்களுடைய மாவட்ட எல்லையிலே அமைத்திருக்கின்றோம். இந்த கால்நடை பூங்கா அமைக்கப்பட்டதுடைய நோக்கம், நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் அமெரிக்கா சென்றிருந்தேன். அங்கே அப்போலோ பால் பண்ணைக்கு சென்றேன். அந்த அப்போலோ பால் பண்ணையில ஒரு நாளைக்கு பசு 60 to 70 லிட்டர் பால் கொடுக்குது. அதே பசுக்களை நம்முடைய கால்நடை பூங்கா ஆராய்ச்சி நிலையத்திலே நம்முடைய சீதோஷண நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுகளை உருவாக்கி நம்முடைய பெண் தொழிலாளிகளுக்கு, விவசாயிகளுக்கு அதை கொடுக்கலாம் என்று எண்ணித்தான் இந்த கால்நடை பூங்காவை 1020 கோடியில 1000 ஏக்கர்ல அதுல இந்த கலப்பின பசுக்கள் இந்த ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து உருவாக்கப்பட்டு அந்த பெண் விவசாய தொழிலாளிக்கு இலவசமா கொடுக்கிறோம். விவசாயிகளுக்கு இலவசமா கொடுப்போம், பால் உற்பத்தி பெருக்குவோம். இதனால அவருக்கு குடும்ப வருமானம் உயரும். எவ்வளவு அற்புதமான திட்டம்! இன்னும் திறக்காத மூடி வச்சிருக்கிறீங்க. நான் சட்டமன்றத்தில் பேசி, கூட்டத்தில் பேசி, அப்படியே ரிப்பன் வெட்டி ஸ்டிக்கர் வெட்டி திறந்ததோட அப்படியே போட்டாங்க.
எதையுமே செய்யல. அதேபோல் ஆடு வளர்க்கிறோம், எல்லாம் விவசாயத்தை ஒட்டிய தொழில். எனக்கு பெண் விவசாய தொழிலாளி, விவசாயி ஒரு ஆடு வளர்க்கிறாங்கன்னா ஒரு வருஷத்துல ஆடு வளர்த்தீங்கன்னா 20 கிலோ எடை கொண்ட ஆடை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதே ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக ஒரு வருடம் ஆராய்ச்சி நிலையத்தில் கொடுக்கப்படுகின்ற ஆடு 40 கிலோ எடை கொண்ட ஆடா இருக்கும். அப்ப அந்த பெண் தொழிலாளிக்கு 20 கிலோ ஆடு கூடுதலாக கிடைக்கும். எடை கூடுதலாக கிடைக்கின்ற பொழுது வருமானம் கூடும். அதுபோல கோழி, பன்றி, மீன், இப்படி இந்த ஆராய்ச்சி நிலையத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டு நம்முடைய விவசாயிகள், விவசாய தொழிலாளி கொடுப்பதற்கு தான் இந்த அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்தேன். ஆனால் பல லட்சம் செங்கலிலே கட்டப்பட்ட கால்நடை பூங்கா ஒளிவிழந்து காட்சியளிக்கும். எவ்வளவு ரூபாய் செலவு பண்ணுறீங்க? இதை ஏன் நடைமுறை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க? இதில் எதுக்கு அரசியல் காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை? இன்னைக்கு விவசாய குடிமக்கள், விவசாய தொழிலாளிக்காக கொண்டு வந்த திட்டம் முடக்கி இருக்கின்றீர்கள். இன்னும் அடுத்த ஏப்ரல் மாசம் தேர்தல் நடக்க இருக்குது. மே மாசம் உங்கள் துணையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மலரும். இந்த திட்டம் தொடரும். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாய தொழிலாளிகளுக்கு இந்த கலப்பின பசுக்கள், கலப்பின ஆடுகள் கொடுக்கப்படும், விவசாயிகளுக்கு வழங்கப்படும். அதோடு இந்த பகுதியிலே பல்வேறு திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்தோம். அதையெல்லாம் முடக்கிட்டாங்க. அம்மா மினி கிளினிக், இதுல என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை? இன்றைக்கு ஏழை மக்கள் அதிகமாக நிரம்பிய பகுதி, அந்த பகுதியை தேர்ந்தெடுத்து அங்கே அம்மா மினி கிளினிக்கை தொடங்கணும். சுமார் தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் துவங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு 1850 அம்மா மினி கிளினிக்கை உருவாக்கி கொடுத்தோம். அதுக்கு ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அங்கு இருக்கின்ற ஏழை மக்கள் அங்கே போய் இலவசமாக சிகிச்சை பெறலாம். அதில் என்ன அரசியல் காழ்ப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை? அதையும் மூடிட்டாங்க. இப்படி அதிமுக ஆட்சியிலே நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நன்மை செய்ய முடியும் என்று சிந்தித்து செயலாற்றி செயல்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதை மூடுவிழா கண்ட அரசாங்கம் இன்னைக்கு திமுக அரசாங்கம். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வளரும். மீண்டும் அம்மா மினி கிளினிக் பல்வேறு கிராமங்களிலே தோற்றுவிக்கப்படும். ஏழைகளுக்கு அங்கே சிகிச்சை அளிக்கப்படும். அதை யாராலும் தடுக்க முடியாது. இது ஏழைகளுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி, ஏழைகளுடைய நல்வாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி. ஒடுக்கப்பட்டவர், தாழ்த்தப்பட்டவர், கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயி தொழிலாளி அத்தனை பேரும் நன்மை பெற வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக இயக்கம். அந்த இயக்கம் ஒவ்வொரு திட்டத்தை கொண்டு வருகின்ற பொழுதும் அந்த திட்டத்தால் ஏழைகளை எப்படி ஏற்றம் பெற செய்ய முடியும், அதற்கு என்ன திட்டத்தை கொண்டு வர முடியும், அதை நம்முடைய இருவரும் தலைவர்கள் வழியிலே செயல்படுத்தி காட்டினோம். அதை மீண்டும் செயல்படுவதற்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை தாருங்கள். அதோட திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். அப்ப ஊரூரா போனார். திமுக நிர்வாகிகளும் போனாங்க ஊரூரா, திமுக எம்எல்ஏ ஊரூரா போனாங்க. இப்படி ஒரு தென்னையை பார்த்து பெட்ஷீட்டை போட்டு அங்க ஒரு பொட்டி வச்சு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறைய கடிதத்தில் எழுதி இந்த பொட்டியில போடுங்க. நான் அந்த பொட்டிய அழகா பெரிய பூட்டை போட்டு, திண்டுக்கல் பூட்டை போட்டு அதை கொண்டு போய் நான் வீட்டில் வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பூட்டை திறந்து, பெட்டியை திறந்து அந்த மனுக்கள் எடுத்து தீர்வு காணும் சொன்னார். ஆட்சிக்கு வந்தார். மக்கள் அவருடைய கோரிக்கையை ஏற்று தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கடிதத்தை எழுதி அந்த பெட்டியில போட்ட அந்த மனு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஒண்ணுமே காணோம். என்னன்னு கேட்டா கூட்டனுடைய சாவி தொலைஞ்சு போச்சு. கூட்டனுடைய சாவி தொலைஞ்சு போச்சு.
எப்படி நாட்டு மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. எதிர்க்கட்சியா இருக்கின்ற பொழுது மக்களை கவர்ச்சிகரமாக பேசி அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கடித்த மூலமாக எழுதி பெட்டியிலே ஓடுகள் ஆட்சி கொண்ட பிறகு பெட்டியை திறந்து அந்த மனுக்களை நாங்கள் பரிசீலனை செய்து நிறைவேற்றும் என்று சொன்னீங்களே, என்ன நிறைவேற்றி கொடுத்தீங்க? அப்படியே தானே மக்களுடைய பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது. எந்த பிரச்சனையும் தீர்க்கலையே. அதோட எங்க பார்த்தாலும் ஒரு பேச்சு, எப்பொழுது பார்த்தாலும் திரு ஸ்டாலினும் திரு உதயநிதி ஸ்டாலினும் சொல்றது, நாங்க 1000 ரூபாய் கொடுத்தோம் 1000 ரூபாய் கொடுத்தோம் சொல்ற. நான் வீட்டுல இருந்து எடுத்து கொடுத்தேன், என்னமோ சம்பாதிச்சு கொடுத்த மாதிரி. அப்புறம் நாங்க கட்டணமெல்லாம் பேருந்து நீக்கன்னு சொல்றீங்க. அந்த பேருந்துல ஏறி இறங்கினா தான் உயிர் உத்தரவாதத்துக்கு. ஓட்ட ஒரிசல் பேருந்து, அந்த பேருந்துல பயணம் செல்கின்ற போது அப்படி ஒழுகுது, கொடையை பிடிச்சிட்டு போறாங்க. நகர பேருந்துல நம்முடைய மகளிர்கள் கட்டணமில்லா பேருந்துல பயணம் செய்கின்ற பொழுது கொடையை கொண்டு போகணும் மழை காலத்துல, அப்பதான் நிலையாக கீழே இறங்க முடியும். இப்படிப்பட்ட பேருந்து இயக்குவதற்காக ஒரு ஆட்சி தேவை. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 15,000 புதிய பேருந்துகளை கொடுத்தோம். 15,000 புதிய பேருந்துகள். நீ எவ்வளவு ஏன் பேருந்து வாங்கியிருக்கிற? வெறும் 3,500 பேருந்து தான் கொடுத்திருக்கிற. காலாவதியான பேருந்து, இயக்க முடியாத பேருந்து, டயர் ஒரு பக்கம் கழட்டிட்டு போகுது, சீட்டு பக்கம் ஒரு கழட்டிட்டு போகுது. இப்படி மோசமான பேருந்துகளை இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த திட்டத்தை நாங்கள் செயல்படுத்தணும் சொல்லுது வெட்கக்கேடானது. அதுவும் முன்னாடியும் பின்னாடியும் பேருந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கிறாங்க. அதுல என்ன பிங்க் கலர் பேருந்து, பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க. அந்த பேருந்துல நம்முடைய மகளிர் ஏறினா தான் கட்டணம் இல்லாம பயணம் செய்ய முடியும். மற்ற நகர பேருந்துல ஏறினா பணம் செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட தந்திரமிக்க ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஏன்னா விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி தான், வேற எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு திரு கருணாநிதி நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். அது அப்படியே தொடருது. கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் அது அப்படியே ஆணி அடிச்ச மாதிரி திமுக ஆட்சியில பார்க்கப்படுகிறது. பாருங்க டாஸ்மாக் ஊழல் பாருங்க. தம்பி சொல்றாரு 1000 கோடி, 3000 கோடிக்கிறாங்க, 40,000 கோடிக்கிறாங்க. கோடி எல்லாம் சாதாரணமாகி போச்சு. இன்னைக்கு இருந்தாலும் கோடி போடுவாங்க. இப்ப ஸ்டாலின் ஆட்சியில கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்க. இன்னைக்கு அமலாக்கத்துறை சொன்னது நாம சொல்லல, அமலாக்கத்துறை கண்டுபிடித்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே ஒரு சுமார் 1000 கோடி இன்னைக்கு ஊழல் நடைபெற்றதற்காக, முறையே நடைபெற்றதற்காக பத்திரிகையிலும் ஊடகத்திலும் செய்தி வந்திருக்குது. நீங்க உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கலாம். நாங்க நீங்க உச்ச நீதிமன்றத்தில் இன்னைக்கு தடையான பெற்றிருக்கிறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த தடையாணை நீக்கப்பட்டு விட்டால் பல பேர் எங்க இருக்கணுமோ அங்க இருப்பீங்க. 2026 தேர்தலில் வருவாங்களா வரமாட்டாங்களே தெரியாது. 2026 தேர்தலில் பாதுகாப்பா இருப்பாங்க. பேசுறாரு அதிமுக எப்படி பாரதிய ஜனதா கூட்டணியோட இருக்கலாம், எப்படி போய் சேரலாம்? யாரு முதலமைச்சர் கேட்கிறார் சட்டமன்றத்தில். எம்எல்ஏ இருந்தார், அமர்ந்திருந்தார், திடீர்னு எந்திரிச்சார். நான் எதிர்கட்சி வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், முன் வரிசையில் அமர்ந்திருக்கிறேன், அவர் எனக்கு எதிர்த்து மாதிரி அமர்ந்திருக்காரு. உடனே என்னை கேட்கிறார், எப்படிங்க பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கலாம்? நீ 2030 வரைக்கும் கூட்டணி வைக்க மாட்டேன்றீங்க, எப்படி போய் வைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். நாங்க இது எங்க கட்சி ஐயா, நாங்க யாரோட வேணாலும் கூட்டணி வைப்போம். உனக்கே எரிச்சல் வருது, உனக்கே கோபம் வருது, ஏன் உனக்கு பயம் வருது? நம்ம கட்சிங்க அப்படி பதட்டப்படுற. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சு விட்டால் கடந்த 4 ஆண்டு காலத்திலே இவர்கள் செய்த ஊழல்கள் அம்பலப்படுத்திவிடும்.
பயம். அதனாலதானே நீங்க சட்டமன்றத்தில் கேட்கறீங்க. இன்னொன்னு சொல்றாரு, திமுக கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணியா? பலம் வாய்ந்த கூட்டணி திமுக கூட்டணியா? ஸ்டாலின் அவர்களே பொறுத்து பாருங்கள், அண்ணா திமுக தான் பலம் வாய்ந்த கூட்டணியாக அமையும் 2026 சட்டமன்றத்தில். ஒரு கூட்டணி அமைச்சதுக்கே உன்னால பொறுக்க முடியல. இன்னும் பல கட்சிகள் எங்களோடு வந்து இணைகிட்ட பொழுது நடுவடிக்கு போயிருவீங்க. ஏன்னா 4 ஆண்டு காலத்தில் எதுவுமே செய்யலையே. செஞ்சாதான் மக்களை பார்க்க முடியும். அண்ணா திமுக அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி, அம்மா மறைவுக்கு பிறகும் சரி, நிறைய திட்டங்களை செயல்படுத்திய காரணத்தோடு துணிச்சலோடு நெஞ்ச நிமிந்து எங்களுடைய நிர்வாகிகள் மக்களை சந்திப்பார்கள். நீங்க எந்த முகத்தை வச்சுக்கிட்டு போய் மக்களை சந்திக்க போறீங்க? எல்லா துறையிலுமே ஊழல், ஊழல் இல்லாத துறையே கிடையாது. அப்படித்தான் ஏதாவது நாட்டு மக்களுக்கு நன்மை செஞ்சிருக்கீங்களா? அதுவும் இல்ல. நீங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலத்தில் நான் பேசிட்டு சொன்னா, நான் நாட்டு மக்களிடத்தில் இந்த மாவட்டத்திற்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தேன் என்று ஆணித்தரமா சொல்றேன். நிறைவேற்றுகிறோம். மக்கள் என்னை நம்புவார்கள். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அண்ணா திமுக ஆட்சியில இன்னும் பல திட்டங்கள் இந்த மாவட்டத்துக்கு கிடைக்கும். ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலத்துல இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு எந்த ஒரு பெரிய புதிய திட்டத்தையும் வந்ததா? அதோடு எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை, கள்ளச்சாராய விற்பனை. இந்த கள்ளச்சாராயத்தால இந்த கள்ளக்குறிச்சி நகரத்தில் மைய பகுதியில் காவல் நிலையத்திற்கு 400 அடி தூரத்தில் கள்ளச்சாராய விற்பனை செய்யறாங்க. அந்த காம்பவுண்ட் சுவர் செஷன்ஸ் கோர்ட் நினைக்கிறேன். கோர்ட்டுடைய காம்பவுண்டுக்கு அருகிலேயே சாராயம் விற்கிறாங்க. அந்த கள்ளச்சாராயத்தை பருகி 68 அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார். அதில் பெரும்பாலானோர் ஆயிரோட மக்கள், ஏழை மக்கள், இரவென்று பகலென்று மாறாமல் பாடுபட்டு உழைக்கக்கூடிய உழைப்பாளிகள். அவர்கள் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்து மரணம் அடைந்திருக்கின்றார்கள். அந்த மரணம் அடைந்தவர்களுக்கு கூட ஆறுதல் சொல்ல வக்கில்லாத முதலமைச்சர் இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின். இன்றைக்கு கள்ளச்சாராயத்தால் மரணமடைந்த குடும்பங்கள் வேதனைகளை துடித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது முதலமைச்சர் ஓடோடி வந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தா பரவாயில்ல. வரவே இல்லை, வரவே இல்லைங்க. ஆனால் நாங்கள் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக குரல் கொடுக்கின்ற இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். என்னிடத்திலே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், கழக நிர்வாகிகள் என்னிடத்திலே தெரிவித்தார்கள், இப்படி துயரமான சம்பவம் நடைபெற்று விட்டது. கேட்டவுடன் சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே அதை விட்டுவிட்டு ஓடோடி வந்து அந்த மரணத்தால் துடித்துக் கொண்டிருக்கின்ற குடும்ப மக்களுக்கு ஆறுதல் சொன்ன இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். சிந்திச்சு பாருங்க. 68 குடும்பங்கள் நடுத்தெருவுக்கு வந்து விட்டோம். அதிலே ஒரு குடும்பத்திலே இருக்கின்ற குழந்தைகள் கல்வி தொடர்வதற்காக அண்ணா திமுகவே அந்த குழந்தைகளை தத்தெடுத்து கல்வி செல்வை முழுவதும் ஏற்றுக்கொண்ட இயக்கம் அண்ணா திமுக இயக்கம். அதோட போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா விக்காத இடமே இல்லை. எது கிடைக்குதோ இல்லையோ கஞ்சா இந்த ஆட்சியில தாராளமா கிடைக்கும். இன்றைக்கு தமிழகம் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கடந்த 3 ஆண்டு காலமாக நாங்கள் தொடர்ந்து ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, அறிக்கையின் வாயிலாக சட்டமன்றத்திலே நான் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். தமிழகத்திலே போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்கிறது. கட்டுப்படுத்துங்கள், இரும்பு கரம் கொண்டு அடக்குங்கள். மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி
சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இந்த போதைப் பொருளால் சட்ட ஒழுங்கு சீர்குலைகிறது. இந்த போதைப் பொருளால் திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை இப்படி அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் போதைப் பொருளை கட்டுப்படுத்த வேண்டும். அறவாக போதைப் பொருளை ஒழிக்க வேண்டும். பல முறை சொன்னேன், கேட்கவில்லை. இன்றைக்கு முதலமைச்சர் ஊடகத்தின் வாயிலாக தெரிவிக்கின்றார், போதையின் பாதையிலே செல்லாதீர்கள் என்று. போதையின் பாதையிலே செல்லாதீர்கள். போதையின் பாதையிலே செல்லாது என்று சொல்லிவிட்டு அவையெல்லாம் போதைக்கு தள்ளாடி இருக்கிற காட்சியை பார்த்தோம். அவர் தலைவர் சொல்றாரு, அவருடைய நிர்வாகிகள் என்ன செய்யறாங்கன்னு எல்லாம் டிவியில பார்த்தோம். ஆக இதை நான் சொன்ன உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இதை தடுத்து நிறுத்திருக்கலாம். அதையெல்லாம் செய்ய தவறிய காரணத்தினால் இன்றைக்கு இளைஞர்கள் பால்படுகின்றார்கள், மாணவர்கள் பால்படுகின்றார்கள், பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஸ்டாலின் அவர்களே திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், ஒண்ணுமே செய்ய தெரியாதுங்க. நம்ம திருவிழாவில் நம்ம போவோம். திருவிழாவுக்கு போனா நம்முடைய வீட்டில் இருக்கிற குழந்தைங்க அப்பப்ப எங்களுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. நாமளும் பொம்மை வாங்கிட்டு போய் குழந்தைங்க கொடுப்போம். அப்பப்ப அந்த பொம்மை கை தட்டணும். அப்ப சாவி கொடுப்போம், டக்கு டக்கு டக்குன்னு கை தட்டும். அது மாதிரி இந்த முதலமைச்சர் எதுவுமே தெரியாம பொம்மை மாதிரி இருக்கின்ற ஒரு முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு நீட்டை பத்தி சொல்றாரு தம்பி. இந்த நீட்டை கொண்டு வந்தது யார்? நான் பல முறை பேசிட்டுங்க. பொய்ய திருப்பி திருப்பி சொல்லி உண்மையாக பார்க்கிறார் ஸ்டாலின். உண்மையிலேயே மனசாட்சியுள்ள மனிதராக திரு ஸ்டாலின் இருந்தா நான் சொல்றதுக்கு தெளிவான பதில் மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த நீட் எப்பொழுது வந்தது? மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி. அப்பொழுது காங்கிரஸ் அமைச்சரவையிலே திமுக அங்கம் வைக்கின்றது. 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் நீட் வெளியிடுறாங்க, அரசியல் வெளியிடுறாங்க. அப்ப யாரு அமைச்சர்னா நாமக்கல்ல இருக்கின்ற திமுக எம்பி காந்தி செல்வன் சுகாதாரத்துறை இணையமைச்சராக இருக்கிறார். அப்போதுதான் நீட் தேர்வை காங்கிரசும் திமுகவும் வெளியிடப்படுகிறது. கொண்டு வந்தது அவர்கள். அதை தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செஞ்சது அண்ணா திமுக அரசாங்கம். இன்று வரைக்கும் நீட் ஏற்றிட்டு இருக்கிறோம். ஆனா நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அங்கே ஒரு தீர்ப்பை கொடுத்து விட்டது. அதற்கு காரணம் யாரு? காங்கிரஸ் கட்சியில் இருக்கின்ற முக்கிய தலைவருடைய மனைவி ஒரு சீனியர் வக்கீல். அவர் போய் நீட்டுக்கு ஆதரவாக வாதாடி இன்றைக்கு தமிழகத்திலே நீட்டை ரத்து செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியவர்கள் அவர்கள். ஆனால் வெயிலை பொய்யை மூட்டை மூட்டையாக அவிழ்த்து விட்டு நாம் மீது குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். கொண்டு வந்தது திமுக, காங்கிரஸ். தடுத்து நிறுத்துவதற்கு முயற்சி செஞ்சது அண்ணா திமுக. அதோட அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் 41% படிக்கிறாங்க. 3,80,000 பேர் நம்முடைய மாணவ மாணவி படிக்கிறாங்க. அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் விவசாயி தொழிலாளியுடைய மகன், விவசாயியுடைய மகன், கூலி தொழிலாளியுடைய மகன், இப்படி நடுத்தரம் சாதாரண மக்கள் அவருடைய குழந்தைகள் தான் அரசு பள்ளியிலே பெரும்பாலானோர் படிக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாணவர்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்க என்பதற்காக நான் முதலமைச்சராக இருந்த பொழுது 2017-18 வெறும் 9 பேர், 3,80,000 பேர் அரசு பள்ளியில படிக்கின்ற மாணவர்கள் 9 பேர் தான் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றாங்க. எண்ணினே நாமும் கிராமத்திலிருந்து வந்தவன், அரசாங்க பள்ளியிலே படித்தவன். அப்படிப்பட்ட ஏழை குடும்பத்தில் இருந்த மாணவ மாணவி மருத்துவராக வேண்டும், அவருடைய கனவை நனவாக்க வேண்டும் என்று எண்ணினேன். எதிர்கட்சி குரல் கொடுக்கல,
மக்கள் கோரிக்கை வைக்கல, என் மனதிலே பட்டது ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும், அவர்களும் மருத்துவராக வேண்டும். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டமன்றப்பட்டு நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு 3460 பேர் மருத்துவராக, பல் மருத்துவராக இன்றைக்கு மருத்துவ கல்வியை பயின்று வருகிறார். அது மட்டுமல்ல, இந்த மருத்துவ கல்வியில இடம் கிடைத்தால் கூட அந்த மருத்துவ கல்வி கட்டணம் செலுத்த வேண்டும். அந்த அளவுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது அந்த மாணவ மாணவிக்கு. அதனால் என் மனதிலே தென்பட்டது, அந்த 7.5% உள் இடஒதுக்கீட்டின் மூலமாக தேர்வு செய்யப்பட்ட மாணவ மாணவிக்கு அந்த கல்வி கட்டணத்தை முழுவதும் அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிவிப்பை கொடுத்து நடைமுறைப்படுத்தி அரசாங்கம், அதிமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டத்தையாவது நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்தையா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் டெல்லி போனார். திரு மோடி அவர்கள் நம்ம அதிமுக ஆட்சி இருந்தது, அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தாரு ஸ்டாலின். அப்ப மோடி எதிர்த்து, திரு மோடி அவர்களை எதிர்த்து கருப்பு பலூன் விட்டார். என்ன பலூன்? கருப்பு கொடி கட்டினார். யாருக்கு? பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது கருப்பு பலூன் விட்ட தலைவர் தான் திமுக தலைவர் ஸ்டாலின். கருப்பு கொடி காட்டியவர் தான் ஸ்டாலின். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தது, பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். அப்பொழுது வெள்ளை குடை பிடித்தார், பிரதமருக்கு வெள்ளை குடை பிடித்தார். ஸ்டாலின் அவர்களே, ஆட்சியில் இருக்கும் போது ஒரு நிலை, ஆட்சியில் இல்லாத போது ஒரு நிலை, ரெட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி திமுக கட்சி, திமுக தலைவர். அண்மையில் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் திரு ஸ்டாலின் கலந்து கொண்டார். இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார். அதுக்கு என்ன காரணம்னு கேட்கின்ற பொழுது, மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய நிதியை முழுமையாக வழங்கவில்லை, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை. அதனால் பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்று 3 ஆண்டு காலம் கூட்டத்தை புறக்கணித்த இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்பொழுது ஓடோடி போய் பாரத பிரதமர் அவர்கள் கூட்டிய நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதனுடைய காரணம் என்ன? இப்பொழுது பேட்டி கொடுக்கின்றார். தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்டு, தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டு, தமிழ்நாட்டுக்கு தேவையான நிதிகள் பெறுவதற்கும் திட்டங்களை பெறுவதற்கும் மக்களுடைய பிரச்சனைகளும் எடுத்துரைப்பதற்காக நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ள என்று இப்பொழுது தெரிவிக்கின்றார். அதைத்தான் மக்கள் கேட்கின்றார்கள். நாங்களும் எதிர்க்கட்சி என்ற முறையிலே கேட்கின்றோம். கடந்த 3 ஆண்டு காலமாக ஏன் நிதி ஆயோக் கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை? நீங்கள் 3 ஆண்டு காலம் நிதி ஆயோக் கூட்டத்திலே புறக்கணித்த காரணத்தினாலே தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதி கிடைக்கல, தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்கள் முழுமையாக கிடைக்கல. இதையெல்லாம் இழந்துவிட்ட காரணம் இந்த பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர். சிந்திச்சு பாருங்க. 3 வருஷமா தொடர்ந்து போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் போய் கலந்து கொண்டு இன்றைய சொன்ன கருத்தை அன்றைக்கு அந்த கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருந்தால் நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்திருக்கும், நமக்கு தேவையான நிதிகள் முழுமையாக பெற்றிருக்கும், தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கும். அதையெல்லாம் கவலைப்படல, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. இன்றைக்கு வீட்டு மக்களுக்கு பிரச்சனை வந்துடுது. டாஸ்மாக் ஊழல் விசாரணை மேற்கொண்டு விட்டார்கள். குடும்ப உறுப்பினருக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்று கருதி ஓடோடி போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொண்டீர்கள். நிதியை பெறுவதற்காக அல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவை நிதியை பெறுவதற்காக, தன்னுடைய குடும்ப உறுப்பினர் நிதியை காப்பாற்றுவதற்காக திரு ஸ்டாலின் போயிருக்கிறார். ஏன் இப்ப போய் பாரத பிரதமரை தனியா சந்திச்சு பேசுறீங்களா? கடந்த 3 ஆண்டு காலமாக ஏன் மக்களுடைய பிரச்சனையை போய் பாரத பிரதமரை நேரடியாக சந்தித்து பேசி தெரிவிக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை தீர்த்துக்கலாம்.
இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் மத்திய அரசில் இருந்து பணம் கிடைக்கவில்லை என்று அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த தொழிலாளிகளுக்கு நிறுத்தி வச்சிருந்தீங்க. நான் டெல்லி சென்றேன். டெல்லி செல்கிற பொழுது ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசினார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்திக்கிறார். அப்படி சந்திக்கின்ற பொழுது தமிழ்நாட்டுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லுங்கள், நமக்கு வர வேண்டிய நிதிகள் வருவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் என்று சட்டமன்றத்திலே பேசினார். கொடுக்கின்ற கட்சி அதிமுக கட்சி. நான் டெல்லி செல்கிற பொழுது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை என்னென்ன, இந்த முதலமைச்சரை நம்பி பிரயோஜனம் இல்ல. தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய மக்கள், ஏழை மக்கள், 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற மக்கள், ஏழை மக்கள். அந்த மக்களுக்கு வர வேண்டிய அந்த நிதி வரவில்லை. அதை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று நான் மனுவாக கொடுத்தேன். உடனடியாக சுமார் 3000 கோடி மத்திய அரசு விடுவித்தது. முன்னால் பெற முடிஞ்சதா? முதலமைச்சர் தப்பட்டம் அடித்துக் கொள்கிறீர்களே, இந்த ஏழை மக்களுடைய பிரச்சனையை உங்களால் தீர்க்க முடிஞ்சதா? முடியதான அரசாங்கம் இருக்கின்றது. மக்களிடத்திலே இருக்கின்ற பிரச்சனை அதை முறையாக மத்திய அரசு எடுத்து சொல்லி அதற்கு தேவையான நிதியை பெற்று அவருடைய பிரச்சனை தீர்த்துக்க வேண்டும். தவறிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அது மட்டுமல்ல, மெட்ரோ ரயில் திட்டம் சென்னையில் நடந்துட்டு இருக்குது. 63,000 கோடியில அதிமுக ஆட்சியில தான் திட்டத்தை கொண்டாந்து அடிக்கல் நாட்டினோம். அதற்கு நிதி வரவில்லை என்று சொன்னார். அதையும் சுட்டி காட்டினோம். அதற்கும் மத்திய அரசு நிதி விடுவித்தது. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி மக்களுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டுடைய பிரச்சனை, அதையெல்லாம் பட்டியலிட்டு மத்திய உள்துறை அமைச்சரிடம் கொடுக்கப்பட்டு அதை நிறைவேற்றப்பட்டது. நான் டெல்லியில விமான நிலையத்தில் பேசினேன். மத்திய உள்துறை அமைச்சரை சந்தித்த பொழுது என்னென்ன பிரச்சனையை சுட்டி காட்டினேன். இதற்கெல்லாம் நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம் என்று அங்கே பேசினேன். அதையெல்லாம் விட்டுட்டார். எடப்பாடி பழனிசாமி 3 கார்ல போனாருங்க. நடந்து போவேன், அதுக்கு என்னுடைய விருப்பம் ஐயா. உன்ன மாதிரி என்ன கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறேன். முதல் விமானத்திலிருந்து இறங்குனதையா அண்ணன் தம்பித்துறை கார்ல போனேன். அவரு அங்கேயே இறக்கி விட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டார். நான் அங்கிருந்து வேற கார்ல ஹோட்டலுக்கு போனேன். ஒரு தங்கி இருக்கிற ஒரு நண்பர் இடத்துக்கு போய் பார்க்கறதுக்காக போனேன். அதுக்கு பிறகு நான் தங்கி இருந்த இடத்துல இருந்து வேற ஒரு கார் ஒரு நண்பர் கொடுத்தார். அதுல இருந்து நான் உள்துறை அமைச்சர் பார்க்க போனேன். இதுல என்னையா தவறு இருக்குது? இதுல என்ன கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லுப்பா. உள்துறை அமைச்சர் பாத்தீங்கன்னா அவர் என்ன பாகிஸ்தான் இருக்கிற அமைச்சரா? இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ஐயா. அவர் தான் நான் பார்க்க போனேன். நான் பார்க்க போறதுக்கு முன்பாகவே சட்டமன்றத்தில் நீங்க பேசுறீங்களா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திக்கின்ற பொழுது இதெல்லாம் பேச வேண்டும் என்று நீங்க சொன்னீங்களா? நாம பார்க்கறதெல்லாம் பொறுக்கல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு. நாடாளுமன்றத்தில் 39க்கு 39 வெற்றி பெற்று விட்டோம் என்று. ஏன்னா அத்தனை பேர் பெஞ்ச தேய்ச்சிட்டு இருக்காங்களா நாடாளுமன்றத்தில்? எங்க எம்பி குமரகுரு மட்டும் ஜெயிச்சிருந்தா என்னுடைய வேட்பாளர் நான் பேசுற பேச்ச நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பார். தமிழ்நாட்டு மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலித்திருக்கும். ஆனால் சந்தர்ப்ப சூழலின் காரணமாக நான் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு துணையோடு நாங்கள் வெற்றி பெறுவோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அப்பொழுது அறிவிச்சவர் குமரகுருவை சந்தித்து நான் கேட்டேன், தம்பி நான் நாடாளுமன்றத்தில் யார் நிற்க போறாங்க கள்ளக்குறிச்சியில் கேட்டேன். என்னடா வேட்பாளர் நான் தயார் பண்ணிக்கிறேன், அப்படி வேட்பாளர் யாரும் நிற்க முன்வரல நானே நிற்கிறேன் சொன்னார். தமிழ்நாட்டிலேயே துணிச்சலோடு நான் இந்த கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிடுவேன் என்று தகுதியாக சொல்லி நாடாளுமன்றத்தில் நின்று
குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்பு இழந்தார். இப்படி உணர்வுள்ள கட்சி நிர்வாகிகள் நம்ம இயக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கட்சி உயிரோட்டமாக இருக்கிறது. ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னை போல் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தொண்டர்கள் இருக்கின்றார்கள். ஒரு பழனிசாமி இல்ல, 1 லட்சம் பழனிசாமி அண்ணா திமுக உங்களை போல வாரிசு அரசியல் அண்ணா திமுக கிடையாது. ஒரு ஜனநாயக கட்சி. இந்த ஜனநாயக அண்ணா திமுக கட்சியிலே யார் வேண்டாலும் உயர்ந்த பதவிக்கு வர முடியும். இந்த கட்சிக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். கட்சிக்கு அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்ற வேண்டும். அப்படி பணியாற்றக்கூடிய அனைவருமே உச்சபட்ச பதவிக்கு வர முடியும். அதற்கு காரணம் நானே. வேற எந்த கட்சியிலாவது வர முடியுமா? ஒரு கிளை செயலாளர், ஒரு விவசாயி முதலமைச்சர் ஆக முடியுங்களா? ஒரு பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? ஆக ஒரு சாதாரண தொண்டன் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முதலமைச்சராக வர முடியும். பொதுச் செயலாளர் கட்சிக்கு பொதுச் செயலாளர் வர முடியும். அதுதான் இந்த இயக்கத்தினுடைய ஜனநாயகம். திமுக ஒரு வார்த்தை சொல்லி பார்க்கலாம், அடுத்த நாள் கட்சியில் வச்சிருப்பாங்களா? காலி பண்ணிடுவாங்க. திரு கருணாநிதி, ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி தயாரா இருக்கிறார். அவர் அமைச்சர் சொல்றாரு, கேவலமா இருக்குது. ஒரு சீனியர் மந்திரி சொல்றாரு, உதயநிதியுடைய மகன் இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று. அந்த அளவுக்கு ஊழல் செய்கின்ற அமைச்சர்கள் இருக்கின்ற வரை நாட்டை எப்படி காப்பாற்ற முடியும் என்பதை எண்ணுகிறோம். ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், மன்னர் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற தேர்தல், குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலை கடுமையாக உழைக்க வேண்டும். ஒவ்வொரு தொண்டரும், ஒவ்வொரு நிர்வாகியும் இயன்ற அளவிற்கு நம்முடைய வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வேண்டும். புதிதாக பாகக்கலை பொறுப்பாளர்கள் அர்ப்பணிப்புணர்வோடு பணியாற்றி தங்கள் பாகத்தில் இருக்கின்ற அத்தனை வாக்காளர் பெருமக்களையும் நேரடியாக சந்தித்து அவருடைய ஆதரவை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் என்னென்ன என்பதை தெளிவாக எடுத்துச் சொல்லி, கடந்த 4 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஏற்பட்ட அவலங்கள் எடுத்து சொல்லி வாக்குகளை சேகரித்து நம்முடைய வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மிக சிறப்பாக எழுச்சியாக இந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சி பாக கிளைக்கழக நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை அற்புதமாக கூட்டிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நம்முடைய சின்ன சேலம் பேரூர் செயலாளர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த அமைப்பு செயலாளர் அண்ணாவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மேலே வீட்டுக்கின்ற கழக நிர்வாகிகள் அத்தனை பேருக்கும் இந்த நிகழ்ச்சி சீரும் சிறப்போடும் நடைபெறுவதற்காக உறுதுணையாக விளங்கி இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி. அப்படியே உட்காருங்க. நான் கோஷம் போடுவேன், எல்லாரும் விண்ணை அதிக பேர் கோஷம் போடணும். உட்காரு போடலாம். எங்க சைடு அப்படி உட்காருங்க. ஏங்க எல்லாம் உட்காருங்க. எல்லாம் விண்ண அதிர மாரி எல்லாம் கோஷம் போடணும். எல்லாம் நாளைய முதலமைச்சர் அண்ணா எடப்பாடியார் நாளைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் நாளைய முதலமைச்சர் எடப்பாடியார் வாழ்க. எல்லாம் கை தட்டணும். ஒரே கை தட்டு. எல்லாம் ஒரே கை தட்டணும். மிக்க நன்றி. எல்லாம் அமைதியா இருங்க. அமைதியா இருந்து நலத்திட்டம் கொடுத்த பிறகு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். இங்கே மேடை தயவு செஞ்சு உட்காருங்க. உட்காருங்க. நலத்திட்டம் கொடுக்கறது
லேப்டாப் ஹலோ மடிக்கணினி கார்ட்லெஸ் மைக் கேங்கனா கொடுத்துடுங்க. சன்னார் சங்கர் நெடுமானூர் துரைராஜ் துரைராஜ் ராஜனா அடுத்த ஜி ஆகாஷ் எஸ் ஆகாஷ் சன்னார் சக்திவேல் மகாலட்சுமி சன்னா தாபனா பேர் மஞ்சுநாதன் முட்டியம் ஞானதுரைவேல் ஐயப்பன் திருக்கோயிலூர் கிரிஜா தேவி தகப்பனார் பெயர் வெங்கடேசன் திருக்கோவிலூர் காயத்ரி தேவி தகப்பனார் பெயர் முருகன் சோழபாண்டிபுரம் சுபஸ்ரீ தகப்பனார் பெயர் பெருமாள் பைத்தந்துரை அருணாதேவி ஏழுமலை சின்னசேலம் பேர் லக்கிலாயம்பட்டி கோகுல்ராஜ் தகப்பனார் பேர் ரத்தினம் சின்னசேலம் பேரூராட்சி ஆகாஷோடைய தகப்பனார் சகோதரர் கோவிந்தராஜ் விளம்பார் தள்ளி நில்லுங்கண்ணா. அடுத்தது கிரைண்டர் பெரும் பயனாளிகள் எஸ் ஆனந்தி கணவர் பெயர் சுப்பராயன் தகரை செல்வி கணவர் பெயர் சாமிதுரை நமச்சிவாயபுரம் ராணி முனியன் விரியூர் சித்ரா சண்முகம் தேவபாண்டவம் அம்பிகா சீனிவாசன் பூட்டை மலர்விழி மணிவண்ணன் சுமதி நடத்திட உதவி கொடுத்துன்னு இருக்கிறார் ப்ரோ. லேப்டாப்ல மாடு வேற ஊருக்கு போறாரா பேன்லாம் கொண்டு போறாரு. அப்ப அடுத்தது மிக்ஸி அங்கதான் போகணும். இவனு அக்கப்பூர் பண்றது போலாமா? அடுத்தது மிக்ஸி ரேவதி முத்துராமன் அனுமனந்தல் ரேவதி முத்துராமன் கிருஷ்ணமேரி சடையப்பிள்ளை மேல்நடிப்புடு கிருஷ்ணமேரி சடையப்பிள்ளை சம்பூர்ண பொன்னரசு ஏ வாசுதேவனூர் இ கண்ணகி இளவரசன் பிபி அகராம் ஏ விமலா ஆனந்தகுமார் கனியமூர்
முன்னாடி அம்மா பேர் இருக்காங்க. ரேவதி முத்துராமன், ரேவதி முத்துராமன், அதுக்கடுத்து ரேவதி முத்துராமன், கிருஷ்ணாமேரி கடையப்பிள்ளை, சம்பூர்ணம் பொன்னரசு, கண்ணகி இளவரசன் தீபி அகரம், விமலா ஆனந்தகுமார் கன்னியாமூர், சாரன் பிபி அப்துல் ரகுமான் ரோடு மாமனந்தால். போட சொல்லுங்க, போட சொல்லுங்க. அஞ்சலை முனுசாமி மூரார்பாளையம், விஜயா, அலமேல் முனியன் தேவபன், அஞ்சலை முனுசாமி, உண்ணாமலை குமாரசாமி, சரோஜா, அடுத்தது மின்விசி ஃபேன், மின்னிசிறி சங்கீதா மஞ்சுநாதன், பி கிருஷ்ணாபுரம், ஜெகதாம்பாள், கண்ணன் ஓராங்கடி, பரிமளா தங்கவேல் மலையாம்பட்டு, கனகா பாவலம் வெங்கடேசன், சின்னையன் மகேஸ்வரி வடக்கநந்தன், தேவி சௌலிக்குப்பம், ஸ்ப்ரேயர் அருண்குமார் பெத்தாசமுத்திரம், முருகன் சுப்பராயன் மட்டியகுறிச்சி, பாலசுப்பரையன் பூசப்பாடி, கிருஷ்ணமூர்த்தி தியாகராஜபுரம், முத்தரசன் சேஷமுத்திரம், பாலு கரியாலு, சீதாராமன், மாண்புமிகு கழகத்தின் முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டும் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் 71வது பிறந்த நாளையிட்டு ஒவ்வொரு மாதமும் 20ஆம் தேதி இலவச கண் சிகிச்சை முகாம் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் 2வது வார ஞாயிற்றுக்கிழமை கண் சிகிச்சை முகாம் நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு கண் கண்ணாடி வழங்குகிறார். மாயாவதி, குருத்திக்குன்றம், மாதேஸ்வரி, தாழ்வேளார், இமானவேல், கரியாலூர், ரத்தன பவரக்கொடி, பரங்கிநத்தம், மைதிலி, மாவடிப்பட்டு, மணிமாறன், அண்ணாதுரை குப்பன், அண்ணாதுரை குப்பன், பாச்சேரி, ராசாத்தி குள்ளன், இன்னாடு, காயத்ரி ராஜேந்திரன், சேராப்பட்டு. இவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் உளுந்தூர்பேட்டையில் முதலில் நடந்தது. அதுக்கு அடுத்தது கள்ளக்குறிச்சி, தேவதுர்கம், கல்லூரான் மலையில் கண் சிகிச்சை முகாம் நடைபெற்று ஒவ்வொரு வாரமும் அவர்களுக்கு கண் அறுவை சிகிச்சை செய்வதற்கு சென்னையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் அருமையண்ணன் அவர்களும் மருத்துவ அணியும் இணைந்து கண் சிகிச்சை முகாம் தொடர்ந்து ஒவ்வொரு ஒன்றியத்திலும் நடைபெற்று வருகிறது. விவசாய இடுபொருள்
கடப்பாறை, மண்வெட்டி, அருணாசலம் மேல்வாழப்படி, அருணாசலம் மேல்வாழப்படி, சின்னக்கண்ணு பாச்சேரி, ரத்தனம் ஆறாமுண்டி, ஐநூத்தி பூத்துக்கு சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி, கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 518 பூத்து கமிட்டிகளுக்கும் ஆட்பேக் சேலை, தேன்மணி, மட்டிகக்குறிச்சி, பவித்ரா நாகரத்தினம் கடத்தூர், கழல்வி குமார் மோவண்ணஞ்சூர், ஜோதி கோவிந்தராஜ் கல்லை சித்தூர், விஜயகுமார் தங்கராசு அகரக்கோட்டாலம், ரஜினிகாந்த் பழனியாப்பிள்ளை மோகூர். மாண்புமிகு கழக நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பொறுக்கரங்களால் கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட நலத்திட்டங்களை தன் பொறுக்கரங்களால் வழங்கிக் கொண்டுள்ளார். விலையில்லா ஆடு, விலையில்லா பசுமாடுகள், மிக்சி, கிரைண்டர், ஃபேன், விவசாய இடுபொருட்களை நாங்கள் ஆட்சியில் இல்லைனாலும் தொடர்ந்து மக்களுக்கு நலத்திட்டம் செய்து கொடுப்போம். ஒவ்வொருவருக்கும் தயவு செய்து மேடையிலிருந்து யாரும் இறங்கக்கூடாது. மாவட்ட செயலர் 2 பேர் தான் கீழே இறங்கணும். பவுன்சர் யாரும் கீழே இறங்காதீங்க ஸ்டேஜில் இருந்து. மாவட்ட செயலாளர் நம்ம பொதுச் செயலாளர் மட்டும்தான். இப்போது பசுமாடுகள்